Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இங்க முக்கியமான தொழில் ஆடு மாடுகளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாய தொழில் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நாங்க பாரம்பரியமா இருந்த இந்த இடத்த விட்டுட்டு நான் எங்க போறேன் எங்களுக்கு வெளியே தெரியல. எங்களுக்கு இந்த நிலத்தை விட்டு நாங்கள் வெளியே போகணும்ன்றாலும் வேற வாழ்வாதாரமும் இல்லை. அப்படி போகணும்னு நினைச்சா எங்க உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த உடல் தூக்கி நாங்கள் வெளியே போவோம். அதை வீடு நம்மளை கொண்டா கூட கொண்டு போறாங்க. நம்ம வேற இடம் எங்க வாழ முடியும்? இந்த நிலத்துல விட்டுவாங்க, ஆடு மாடெல்லாம் விட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு வீடு தரேன், அந்த குடியிருங்கன்னு சொல்றேன். அந்த வீடு எங்களுக்கு நாக்கு விழிக்கவா? தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு, வருசநாடு, மேகமலை உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 99க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராம மக்கள் தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேனியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடந்தது. அதற்கான பின்னணி குறித்து விசாரித்த போது இந்த பகுதி வனப்பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக புலிகள் சரணாலய வனப்பகுதி இருப்பதால் மக்கள் வெளியேற வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இங்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வசிக்கும் மக்களை வெளியேற்ற தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சொல்லப்போனால் இது கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் எல்லைப்பகுதி என்றே சொல்லலாம். இது தேனி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். அந்த காட்டை செம்மைப்படுத்தி முந்திரி உள்ளிட்ட மலைப்பயிர்களை விவசாயம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கத்தரி, தென்னை போன்ற பணப்பயிர்களும் விவசாயம் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக ஆடு மாடு மேய்ப்பது இப்பகுதி மக்களின் தொழிலாக இருக்கிறது. இந்த பகுதி மக்களை இங்கிருந்து வெளியேற்றி ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் அடைத்து வைக்கப் போவதாக அவர்களுக்கு அச்சம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் அந்த தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்து தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து முழக்க போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்களோடு கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் கரம் கோர்த்திருக்கிறார்கள். என்ன பின்னணி என விசாரித்த போது புலி வனச்சர பகுதிக்குள் இருக்கும் மக்களை நிலப்பட்டா இல்லை என அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் முயற்சி தான் இந்த முயற்சி என சொல்கின்றனர். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வனப்பகுதிக்குள் தங்கள் வாழ்வாதாரத்தை செயல்படுத்தி வரும் மக்களை எப்படி வெளியேற்றுவது? நாங்கள் எங்கே போவோம்? இங்க இருக்க ஆடு மாடுகளை என்ன செய்வது? விவசாய நிலத்தை தவிர்த்து எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் தெரியாது. இங்கே ஃபேக்டரிகள் வைக்க முடியாது, அதாவது தொழிற்சாலைகள் அமைக்க முடியாது, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இல்லை. பிறந்ததிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக விவசாயத்தை நம்பியும் ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலை நம்பி வசித்து வரும் நாங்கள் எப்படி வெளியேறுவது என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த பகுதியை ஆய்வு செய்த போது பட்டா நிலங்களும் இருக்கிறது, வனப்பகுதி நிலங்களும் இருக்கிறது. குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மேலே வனப்பகுதிக்குள் அனுமதி இல்லை என வனத்துறையினர் சொல்கின்றனர். அதே நேரத்தில் பல ஆண்டுகாலமாக வீடுகள் கட்டி மின்சாரம் செலுத்தி, சொத்து வரி செலுத்தி தாங்கள் வசித்து வருகிறோம். அப்போதெல்லாம் விட்டுவிட்டு தற்போது தங்களை வெளியேற்றுவதன் நோக்கம் என்ன என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையான மக்களின் இந்த கோரிக்கையை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவர் கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த ஊரில் இந்த கிராமங்கள், சுற்றுப்பாட்ட கிராமங்களும் 4-5 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வந்துட்டோம். எங்களோட வெள்ளாமை, உழவு மஞ்சு, கொட்டமுந்திரி இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கிற இதில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது. இது பார்த்தா குறைச்சி எங்களோட தினசரி வாழ்வாதாரத்துக்கும் கோழி, ஆடு மாடு இதுகளை தான் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை நடைமுறையை பண்ணிட்டுருக்கோம். இந்த சமயத்தில் நாங்கள் பட்டா வாங்கி எல்லா வசதியும் பட்டா இருக்குது, எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, எங்களுக்கு பால்வாடியிலேருந்து ஊராட்சி அலுவலகத்திலேருந்து எல்லா வசதியும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி பண்ணி கொடுத்தும் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவித்ததுனால மக்களை புறத்தி வெளியேற்ற சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இந்த அறிவிப்புனால கிட்டத்தட்ட 12,000 மக்களுக்கு மேலாக வெறும் அவதியில் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறோன்ற ஒன்றுமே தெரியாமல் ஒரு மனநிலை இருக்கும். பாண்டிய மன்னர் காலத்துலேருந்து அந்த 500 வருடத்துக்கு முன்பாக 1000 வருடத்துக்கு முன்பாக மன்னர் காலம் தொட்டு
இங்கே வந்து மக்கள் வசித்து வளர்ந்து வந்தாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். நாங்கள் வெளியூர்லேயும் கட்டித்தரல, இந்த ஊரில் தான் எங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப எங்களை வந்து வெளியேற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் வெளியே நாங்கள் போய் எங்களுக்குன்ட்டு எந்த ஒரு வாழ்வாதாரமுமே இல்லை. எங்களுக்கு இந்த மண்ணை விட்டு எங்களுக்கு போக வழியும் இல்லை. அப்படின்றப்ப இப்போ ரீசனாக உங்கள்கிட்ட சொல்லணுண்டா, இந்த மரம் எங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த மரம் இருக்குது. அப்படின்றப்ப இப்போயும் 30 வருஷ காலமாக அந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை பிடுங்கிட்டு நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எந்த ஒரு இடைஞ்சலுமே யாருக்குமே கொடுக்கல. எங்களுக்கு தான் நீங்கள் இடைஞ்சல் கொடுக்குறீங்க. அதே போல் மாடு கண்டு வச்சு தான் அந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வருஷத்தில் ஒரே வெள்ளாமல் தான் நாங்கள் எடுக்கிறது. இந்த இலவம் கொஞ்சம் முந்திரி கொட்டையும் தான் எடுப்போம். வருஷத்தில் ஒரே வெள்ளாமல் தான். நீங்கள் சொல்கிறீங்க வீடு நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் வீட்டில் போய் வாழ்ந்துக்கங்க, நாங்கள் ஒரு 2 சென்ட் இடம் தரோம், நீங்கள் போய் அங்கே போய் இருங்கன்றீங்க. நாங்கள் இந்த மண்ணவோ எங்கள் மக்களவோ கொண்டு போய் நாங்கள் போய் எங்கே போய் இந்த மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இல்லாட்டி இந்த மாடு கண்டெல்லாம் இல்லாட்டி இந்த மாடு கண்டை கொண்டுட்டு எங்களையும் கொண்டுட்டு வேண்டாம், நீங்கள் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கோங்க. நாங்களும் இந்த இந்திய குடிநாட்டில் தான் குடியிருக்கிறோம். ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமை எல்லாமே வச்சுருக்கோம். இருந்தும் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் ஒரு அதாவது பக்கத்து நாட்டு அகதிகள், அதாவது அகதினா எப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு கைதினா எப்படி இருப்போம், சிலோன் கைதியில் அடைச்சி வச்சு அந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த 98 கிராமமும் ஒரு கைதி மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை வச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. பரம்பரையாக நாங்கள் இதேமாரி காடு வெட்டி பட்டா வாங்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே முக்கியமான தொழில் ஆடு மாடுகளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாய தொழில் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பாரம்பரியமாக இருந்த இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறதா எங்களுக்கு வெளியே தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, மக்களோட படிப்பு இருக்குது, இப்போ பிள்ளைகளோட வாழ்க்கை முறை இருக்குது. அடுத்த தலைமுறையோட என்ன எப்படி செய்யறதுங்கிற எங்களுக்கு புரியாமல் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் மீண்டும் தமிழக அரசும் உச்சநீதிமன்றமும் இந்த சீராய்வு மனு ஒன்று தாக்கல் பண்ணி எங்களோட உண்மையான நிலைமை வெளி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் எதில் குடியிருக்கோம், ஏன் குடியிருக்கோங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ அங்கிருந்துக்கிட்டே நீங்கள் என்னமோ ஒரு தீர்ப்பு போடுறீங்க. உண்மைத்தன்மையை நீங்கள் வெளி தெரியாமல் உச்சநீதிமன்றமும் தமிழக அரசும் எங்களை ஒரு வஞ்சிக்கப்படுறாங்க. நாங்கள் அதனால் மீண்டும் எங்களை ஒரு சீராய்வு மனு போட்டு உண்மையான நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லி எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு விடிவாளம் பிறக்கிறதுக்கு நல்ல வழி பிறக்கணும்னு தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன். ஃபாரஸ்ட்டுக்காரங்க வெளியே போன்னு ஏன் சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு யாருக்குமே நீ இந்த இடத்துல இருக்கணுன்ற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் போகணும்னு ஏன் சொல்கிறீங்க? போகணும்னு நீங்கள் சொல்லவே கூடாது. இங்கே நீங்கள் புலிகள் சரணாலயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களை ஒரு நாள் ஒரு பொழுது விலங்குகளோ எதுவுமே எங்களுக்கு தொந்தரவு பண்ணதே இல்லை. நீங்களாக தான் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தொந்தரவு, புலிகள் வருது, மான் வருது, ஆனை வருது இப்படின்னு நீங்களாக தான் சொல்கிறீங்க. நாங்கள் இந்த ஊரில் எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே எதுவுமே பண்ணலை. நாங்களும் யாருமே தொல்லை பண்ணலை. எங்களையுமே யாரும் நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க. எங்களோட வாழ்க்கை இதே எங்களோட ஊர், எங்களோட வாழ்க்கை இதுதான். இந்த ஊரவோ இந்த மண்ணவோ விட்டு நாங்கள் போக மாட்டோம். போகணும்டா எங்களை பூரா எங்கள் மக்களை எங்கள் ஊரில் இருக்க சுற்றி வட்டாரத்தில் இருக்க மக்களை பூரா கொண்டுட்டு வேண்டாம் இந்த இடத்த நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கோங்க. வெளியெல்லாம் நாயே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் இந்த மக்கள் குதிர்ந்தெழுத்தால் இந்த நாடே தாங்காது என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரிகளே, வனவிலங்கு அதிகாரிகளே, நீங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை உயிர் தியாகம் பண்ணுங்கள். உயிர் செத்து போறான், வேற எங்க போறது? எங்களுக்கு சொல்ற இந்த நிலத்துல விட்டுவாங்க, ஆடு மாடெல்லாம் விட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு வீடு தரேன், அந்த குடியிருங்கள் சொல்ற அந்த வீடு எங்களுக்கு நாக்கு விழிக்கவா? நீங்க அங்க போய் நாங்க இடத்துக்கு இருக்கிறேன். நாங்க 70-80 வருஷமா இந்த காடு வெட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க எங்களை வெளியேற்றி சொல்றதுக்கு யாரு? இதை விட்டுவிட்டு நெகன போய் என்ன செஞ்சு எப்படி வாழ்றது? கவர்மெண்ட் சர்வர் நம்ம கலெக்டரில் இப்போ இப்போ நிறைய ஒரு குட்கிராமம் 432 சர்வே நம்பர் இருக்குது. இது உண்மையிலேயே வனக்குழுக்கு சொந்தமானது இல்லை. ஆனால் இவன் எங்கள் இடத்த விட்டு வெளியேறுன்னு சொல்லி ஃபாரஸ்ட் இன்றைக்கி வெளியேற்ற சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது 432 சர்வே நம்பரை தமிழ்நாடு அரசு அடித்து பாருங்கள். எந்த இதுக்கும் அதுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இதையும் வெளியேற சொல்கிறாங்க. இப்போ வெளியேற சொல்லி என்ன காரணத்துக்காக வெளியேற சொல்கிறாங்க? 98 கிராமம் புலிகள் சரணாலயம்ன்றாங்க. புலிகள் எங்கே வந்திருக்குங்கிறது இப்போ வெளியில் ஒரு ஊட்டி, இந்த நீலகிரியில் கூட புலி அடிச்சிருச்சு, ஆடு அடிச்சிருச்சு, மாடு அடிச்சிருந்தாங்க. இந்த மேகமலை சரணாலயத்தில் ஒரு புலியை கூட அடிச்சது நாங்கள் எங்கள் கண்ணார பார்த்ததில்ல. எனக்கு வயசு 50 ஆச்சுன்னு ஒரு நியூஸில் கூட பார்த்ததில்ல, கேட்டதில்லை. இதனால் இப்படி சொல்கிறாங்க, என்னன்றதே ஒன்றும் புரியலை.
இந்த ஒரு மாசமா எல்லாருமே எங்கள் ஊரில் யாருமே தூங்குறது இல்லை. நைட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட போன வாரம் தூக்கு போட போயிட்டா. என்னன்னு கேட்டதுக்கு மதினி என்னோட வீட்டவே எடுக்க போகிறாங்க, நான் வந்து எப்படி வாழ்றது, என்னால் வாழ முடியாது, வாழ்வாதாரமெல்லாம் இங்கே இருக்குது, வேறு ஊருக்கு போனால் நாங்கள் எல்லாம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே வந்து ரொம்ப துடிப்பாக வந்து இருக்காங்க. நானுமே நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்கிறேன். ஆறுதல் சொன்னாலும் என்னாலுமே வந்து நல்லாவும் இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ 3 தலைமுறையாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூலே பார்த்தீங்கன்னா 1959 கட்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு வந்து எங்கள் ஊரை வந்து எடுக்க வராங்க? அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் வந்து வனத்துறையை சார்ந்தது இல்லை, வருவாய்த்துறையை சார்ந்திருக்கு. எங்களுக்கு வந்து பட்டா வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், ரோடு வந்து போடணும். யாரு இந்த நாட்டு பிளான் செய்யறாங்க? எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார கார்டு இருக்கு, பள்ளிக்கூடம் கட்டி இருக்கான். பிள்ளைகள் படித்து எங்க கிராமத்திலே படித்து வேலை வாய்ப்பை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களை வெளியேற்றுவால் நாங்க எங்க போகிறது? சாகல எங்களுக்கு வேலை. இது வெளியேற்றால் குடும்பத்தோட விஷத்தை அறிந்து சாக வேண்டியதான். எங்களுக்கு வேற வழியே இல்லை. இதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சீசாச்சு எங்களுக்கான உரிமையும் எங்கள் நிலத்தின் உரிமையும் எங்கள் வாழ்வு உரிமையும் திருப்பி தரணுன்றதுக்கு கேட்டுக்கோங்க. எப்படியாவது தமிழக அரசு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீராய்மொழி தாக்கல் செய்து அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இந்த மக்களை காப்பாற்றினா நல்லா இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவில் இந்த மக்கள் சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து உண்மையிலே வந்து என்கரேஜரோ அல்லது ட்ரெஸ்பாஸரோ கிடையாது. ஃபாரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாரம்பரியம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரிய குடியேறியவங்க. அதுதான் இந்த இங்கே உள்ள நிலவரம். ஆனால் இப்போ நிலவரம் என்னென்னா, மக்கள் வந்து இப்போ பீதி அடைஞ்சிருக்கிறதுனால அங்கங்கே வந்து பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு. இந்த இடத்தை விட்டு விட்டு நாங்க சென்றால் சாகுற தவிர வேற வழியே இல்லை. Subscribe to One India and never miss an update. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.